கொஞ்சம் தொட்டு தின்னுங்க பாப்போம். தொட்டு உனக்கு வச்சு விடுறேன், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றியா? மாமா எடுங்க மாமா கொஞ்சம். அதான் பிரசாதம்டா, பிரசாதம். கையில ப்ளீஸ் ப்ளூமி தேங்க மச்சி, கவச்சு. இப்போ நமது நாகபுரத்துல இருந்து ஒரு பழனி நோக்கி ஒரு பயணம். அந்த பயணத்தில் நம்ம ஊர் நாகபுரத்துக்கும் வேலபுரத்துக்கும் 2 உறவுகள் வர இருக்கு. அந்த உறவுகளை அழைக்க சென்று கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடோட அதில் முக்கியஸ்தர்களாக நம்ம மருமை வந்திருக்காரு, அம்மா அவர் வந்திருக்காங்க. அவங்ககிட்டே கேட்போம், அம்மா என்னம்மா எங்களை இந்த வண்டியில் பயணம் பண்ணி கூட்டு போயிட்டு புரிய மாட்டேங்குதுப்பா பயணம். தொடர்ந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு வழியில. அதுக்கு மேலே நல்ல கோமி பேஞ்சிச்சுமா, ஆசீர்வாதம் நடந்துருச்சு, சாணி எல்லாம் போட்டுச்சு. அம்மா வெற்றியா? வெற்றி வெற்றி. என்ன விலைவாசி தான் எல்லாம் ரொம்ப கூடி போச்சு. ஆமாம்மா. ஆமாம், ஒரு மாடு 18,000 20,000 20,000 குறைஞ்செல்லாம் கண்டுக்குட்டி வாங்க முடியாது. பிறந்த கண்டுக்குட்டி 8,000 ரூபா 7,000 ரூபா 10,000 சொல்லுவாங்க. கொட்டை கட்டி பிறந்துருச்சுன்னா 10,000 ரூபா தான். அதனால தானே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறாங்க. காலம் கண்டுக்கிட்டுனா 1000 ரூபா பிறந்துச்சுன்னா, அப்புறம் 2,000 3,000. அதனால என்னப்பா சிறப்பாக அமைஞ்சிருச்சுப்பா. நாகபுரத்துக்கும் வேலைபுரத்துக்கும் அமைஞ்சிருச்சு. வந்த உடனே கோமியத்தை ஊற்றி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு மீனாட்சி கேட்டீங்க, 2 மீனாட்சியே வந்துட்டாங்க. ஒரு மீனாட்சி மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க அம்மா சேமிச்சதுல வாங்கிட்டு வந்தாங்க. சந்தோஷம். ஒன்று மக்களுக்கானது, ஒன்று நமக்கானது. மீனாட்சி முகத்தை காமிப்போம். மீனாட்சி உங்கள் திருமுகத்தை துருமுகமாக திருப்புங்கோ, எல்லாருக்கும் காமிங்கோ. நம்ம மீனாட்சி மாதிரியே வந்திருக்காங்க. பீட்டர். ஆமாம், இந்த பையனுமே இது அப்படி பிடிக்கிறான்ல, அவன் சொன்னதான் ரைட்டு. 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் எலும்பு. அது எப்படி குறையா இருக்கும்? ஒரு பக்கம் மட்டும் இருக்கு, இன்னொரு பக்கம் காணா போச்சுன்னா பரவாயில்ல. ஆமாம். அதனால மாடு 2மே தரமாக தான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா போன முறை மீனாட்சி வாங்கினப்ப? ஆமாம், ஏதாவது சொன்னாங்க. மீனாட்சி காலில் புண்ணு வந்துருச்சுன்னு இதே கருப்பசாமி என்ன சொன்னீங்க? ஏம்மா இதே இதுக்கு வாங்கினீங்க, கால் எலும்பு நோய் வந்திருக்கு, இறந்து போகும்னு சொன்னானா இல்லையா? ஆமாம்.
அது மீனாட்சிக்கு எப்படி இருக்கா அது மாதிரி இவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது. அம்மாவுக்கு பிடிச்சிக்கிச்சா வாங்கிட்டோமா சிறப்பாக இருக்கும். நல்லா பாரு. ஆமாம் இவன் நல்லா இருப்பாடா. இந்த வண்டி எப்போ போய் சேருதோ ஆட்டமாக ஆடுது பாவம். வெயில் குழு குழுன்னு அடிக்குது. ஏன் சூர்யா வெயில் கொடைக்கானல் சிலு 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 சிலுன்னு இருக்கு மாதிரி இருக்கு. வெயில் கொடைக்கானலா? அருமையாக இருக்குது ஐயா, அருமையாக இருக்குது ஐயா. எந்த ஒரு நன்மையும் கஷ்டப்படாமல் வராதுல்லப்பா. ஆமாம் கஷ்டப்படணும். என்னடா காயப்படுது இங்கே படுறேன். என்னாச்சு? இவங்களுக்கு மாதிரி காயம் யாருக்கும் படாதுடா. எங்கடா போயிடுச்சு? இந்த பாக்கி கிழிக்குதுமா. கேமரா என்ன ஒரு மிதி மிதிச்சு கண்டது படுபடுற. உங்களுக்கு தர மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாமா. எனக்கு தான் அங்கே கோமியமாக கொட்டுது, மோட்டரா அடிக்குதுடா டல்லுன்னு. பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு ஒரு சிலு சிலுன்னு நல்ல குமிச்சு லிட்டரு கணக்கா. ஆமாம் ஆமாம்மா, இந்த காற்றுக்கும் அந்த சில்னஸ்க்கு நல்லா பறக்கும். மிதிச்சிருந்தா நல்லா தெரியும். தொட்டு உனக்கு வச்சு விடுறேன், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றியா? எடுங்க மாமா. அதான் பிரசாதம்டா, பிரசாதம். ப்ளீஸ் ப்ளூமி. ஏங்க மச்சி கவச்சு. சரி விடு, எல்லாம் ஆசீர்வாதம். உனக்கு தேர்ந்து வைக்கிறேன். ஸ்வீட் சாப்பிடுங்க. வந்து சாணி அல்லப்பா, தப்பாயெல்லாம் சாணி ஆயிடுச்சு. இருடா பேசாம அப்படி அவசரப்படுற. டப்புன்னு நோக்கி கேக்குற மாதிரி அடிச்சுட்டிங்களா மூஞ்சில? அடிச்சா இது ஸ்வீட் ஆயிடாது, ரெடி ஸ்வீட்டா போய் சாப்பிடுங்க. ஏய் சிவசிவாயா சிவசிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. சேட்டோனா அப்புறம் நல்ல வாயில அட்டு ஒரு மாமான்னு கூட பார்க்காம பக்கெட்ஸ். என்ன இடியட், என்ன விளையாட்டு சாணியில் விளையாட்டு. ஆமாப்பா இருக்கேன். அள்ளிட்டு பேசாம இருங்க, என்ன போதும், போட்டு குளிக்காதீங்க. எனக்கு தண்ணி எல்லாம் நான் ஆறி போச்சு. துண்டை கூட தோடு தொப்பி முக்கியம் இல்லம்மா. வெயில் தான். சரி சரியா? ஜம்முன்னு இவ பேர் என்ன பேர்றா? இவ பேர் வராயி. வராயியா? வராயி வந்து விட்டால் நாகபுரம். காமாட்சி தபுரா. காமாட்சியை ஒட்டி கட்டி வைங்க. சரி நம்ம விடுது. சரி பாய் அங்கே போய் துவைச்சி போட போகிறாய். வாப்பா வா வராய். ராசா மாதிரி வருவா, பட்டு மாதிரி. சரி